சவுக்கு சங்கர் வந்து ஏடிஎம்கேக்காக வேலை செய்யறாரு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட காசு வாங்கிட்டு வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பலவித குற்றச்சாட்டுகளை ரீசெண்ட் டேஸ் அவர் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல இப்ப இந்த மதன் ரவிச்சந்தர் யாருக்காக வேலை செய்யறாரு அப்படின்றத பாத்துருவோம். இதுக்கு முன்னாடி அவர் ஸ்டிங் ஆபரேஷன் அப்படின்னு பண்ணாரு. அதுல முதல் வீடியோல பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்து, பிஜேபி சார்ந்து, ஏடிஎம்கே சார்ந்து இப்படி பல பேரை சார்ந்து பேசிக்கிட்டு இருந்த பல ஊடகவியலாளர்கள் இவங்களா காசு வாங்கிட்டு வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் வீடியோல மட்டும் தான் அப்படி இருக்கும். ரெண்டாவது மூணாவது வீடியோன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல டிஎம்கே சார்ந்து சில பேர் மாட்டிருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி பெருசா பேச்சே கிடையாது. முழுக்க முழுக்க பிஜேபி போட்டு தான் பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாரு. அதுவும் அண்ணாமலை வச்சு செம்மடி அடிச்சாரு. ஆனா அடுத்தடுத்த வீடியோஸ்ல டிஎம்கே சார்ந்து மாட்டின நிறைய பேரை அவர் அப்படியே விட்டுட்டார். அதே மாதிரியே தான் இப்ப அவர் ரிலீஸ் பண்ணிருக்க வீடியோலயும் ஃபர்ஸ்ட் வீடியோல எந்த அளவுக்கு சவுக்கு சங்கரை வச்சு அடிச்சாரோ அதே மாதிரி காங்கிரஸோட சசிகாந்த் செந்தில் இருக்காரு இல்லைங்களா, அவரையுமே வச்சு பயங்கரமா அடிச்சாரு. ஆனா ரெண்டாவது வீடியோலயே பாத்தீங்கன்னா வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் இருந்துச்சு. சசிகாந்த் செந்தில் அவர்களை பத்தி ரொம்பவே சாஃப்ட் கார்னரா பேசினாரு. அண்ட் அடுத்த வீடியோல அவரை பத்தி பேச்சே இல்லை.